Good evening champions, I am Selvakannan from Gate Zone. நீங்க நம்ம golden triangle method யூஸ் பண்ணி வெல்டிங் நம்ம பார்க்க போறோம். வெல்டிங்ல எலக்ட்ரான் பீம் வெல்டிங்க்கும் லேசர் பீம் வெல்டிங்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். எலக்ட்ரான் பீம் வெல்டிங்ல வந்து ஃபோக்கஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா மேக்னெட்டிக் லென்ஸ் யூஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்றாங்க. அதுவே லேசர் பீம்ல வந்து ஆப்டிக்கல் லென்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபோக்கஸ் பண்றாங்க லேசர் பீம். நமக்கு எலக்ட்ரான் பீம்ல வந்து ஃப்ளக்ஸ் தேவைப்படாது, ஃப்ளக்ஸ் ஆர் ஃபில்லர் மெட்டீரியல் எதுவுமே தேவைப்படாது. அப்புறம் மைக்ரோ வெல்டிங் வந்து லேசர் பீம் வெல்டிங்கிறது ரொம்ப சின்ன லெவலில் நம்ம ட்ரை பண்ணலாம். மைக்ரோ வெல்டிங்னு சொல்கிறோம். இதில் வந்து மற்ற அதர் ட்ரெடிஷ்னல் வெல்டிங்கை கம்பேர் பண்ணும்போது ஹீட் அஃபெக்டட் ஜோன்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இது அதனால் மைக்ரோ வெல்டிங்னு சொல்கிறோம். அடுத்து டெப்த் ஆஃப் பெனட்ரேஷன் ஆஃப் வெல்டிங் ஸ்பீட் ரெண்டுமே வந்து எலக்ட்ரான் பீமுக்கு அதிகமாக இருக்கும். அதே சமயம் இதனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மல்டி லேயர் மெட்டீரியல் வித் டிஃப்ரெண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. வெவ்வேறு தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கிற மெட்டீரியல்ஸை மல்டி லேயரை ஒரே சமயத்தில் வந்து ஜாயின் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இது லேசர் பீமோட ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கடுத்து இதுக்கு எலக்ட்ரான் பீம் வெல்டிங்னா அது வேக்கம் நெசசரி. அந்த ஏரியா வெல்ட் வைக்கிற ஏரியா சுற்றிலையுமே வந்து வேக்கம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம மெட்டல் வெல்ட் பண்ண முடியும். ஆனால் லேசர் பீம் வெல்டிங்கில் வேக்கம் ஏரியா கிரியேட் பண்ண தேவையில்லை, அப்படியே நம்ம வெல்டிங் பண்ணிக்கலாம் லேசர் பீமுக்கு. அடுத்து ஹீட் அஃபெக்டட் ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கில். இது வந்து இதனோட ப்ளஸ் பாயிண்ட்டாக இது ப்ளஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். அது ஹீட் அஃபெக்டட் ஜோன் கம்மியாக இருக்கும். இது வெல்டு வந்து டிசிமிலர் மெட்டீரியலை வந்து ஜாயின் பண்ணலாம் லேசர் பீம் வெல்டிங்னு இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அப்ளிகேஷன் எங்கெங்கன்னு பார்த்தோம்னா ஏரோஸ்பேஸ், நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் வந்து ஜாயினிங் ஆஃப் டைட்டானியம், நிக்கல், காப்பர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம எலக்ட்ரான் பீம் வெல்டிங் யூஸ் பண்ணலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு. அதுவே வந்து லேசர் பீம் வெல்டிங்கோட அப்ளிகேஷன் எங்கெங்கன்னு பார்த்தோம்னா ஜாயினிங் ஆஃப் அலுமினியம், காப்பர் அண்ட் ஹை கார்பன் ஸ்டீல் எல்லாம் வந்து எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.